வணக்கம் நண்பர்களே. கர்மா கர்மா என்பது எல்லாருக்கும் தெரியும். ஏதோ ஒரு செயல், யாரோ செஞ்ச பாவத்தை யாரோ அனுபவிக்கிறா. நான் என்ன ஜென்மாவில் எந்த பாவம் செஞ்சோனோ அதை அனுபவிக்கிறேன். போன ஜென்மாவில் யாரோ செஞ்ச பாவம் சாபம் எல்லாம் இந்த ஜென்மாவில் உனக்கு கர்மாவாக இருக்குது அப்படிங்கிறது. கர்மா என்பது வினைப்பயன். செய்த வினையுடைய அதனுடைய பயனை அனுபவிப்பது. அது நல்ல செயலாக இருந்தால் நல்ல வினையை அனுபவிப்பது, நல்ல யோகத்தை அனுபவிப்பது. கெட்ட செயலாக இருந்தால் கெட்ட வினையை அனுபவிப்பது. இதுதான் கர்மா. பொதுவாக ஜோதிடத்துலேயும் கர்மாவை பார்க்குறோம். 8ஆம் வீட்டை பார்க்குறோம், 5ஆம் வீட்டை பார்க்குறோம், 9ஆம் வீட்டை பார்க்குறோம், லக்கணத்தை பார்க்குறோம். இப்படி ஜாதக ரீதியாக 8ல் போய்ட்டு ஒரு நல்ல கிரகம் இருந்தால் கர்மாவுடைய தாக்கம் இருக்கும். 8ஆம் வீட்டு அதிபதி 5க்கு வந்தால் கர்மாவுடைய தாக்கம் இருக்கும். இப்படியெல்லாம் பார்ப்போம். ஆனால் கிட்டத்தட்ட அடியன் 30 வருட ஜோதிட ஆராய்ச்சியில் ஓரளவு படித்த புராண இதிகாசங்களில் கர்மான்னா என்னங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட அனுபவ ரீதியாக பார்த்துருக்கோம். மனிதனுடைய தொடர்கதையில் இந்த ஜென்மா, போன ஜென்மா, முன் ஜென்மா, அடுத்து வரப்போகிற ஜென்மா, இவைக்கெல்லாம் காரணமே 3 விதமான வாழ்க்கையில் உள்ள நடைமுறைகள். ஒன்று ஆசை கர்மா, 2வது அதிகார கர்மா, 3வது கோபகர்மா. முதலில் ஆசை கர்மான்னா என்ன, நல்லதா கெட்டதா அதை பார்க்கணும். ஒரு ஜீவன், மனிதன், ஆணோ பெண்ணோ, எதையோ ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக துடிப்போட முயற்சியோட எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காமல் ஒரு விஷயத்தை அடையணும், ஒரு பொருளை அடையணும் அப்படிங்கிற ஆசைப்பட்ட விஷயத்துக்காக போகும்போது அதில் செய்ய வேண்டிய நீதி நேர்மைகளை தவிர்த்து அடைய வேண்டிய ஒரே ஒரு விஷயத்துக்காக அதில் கர்மா உட்புகும். எப்படி, ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல குழந்தையாக இருந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையான பிள்ளையாக இருந்து அவங்களுக்கு தெரியாமல் ஒரு விருப்ப கல்யாணத்துக்குள்ளே போகும்போது தாய் தந்தைக்கு விருப்பம் இல்லாமல் வேறு ஜாதியோ அல்லது அவங்களுக்கு பிடிக்காத உறவோ எதையோ ஒன்றை பொண்ணும் ஒரு கல்யாணத்தையோ ஒரு விஷயத்தையோ நிலைநாட்டும் போது அந்த நபருடைய ஆசை கர்மா பெற்றவர்களுடைய சாபத்தை அந்த பெண் வாங்குவாள் அல்லது அந்த பையன் வாங்குவான். இது ஒரு கர்மா. இன்னொரு சுபகர்மா இருக்குது. எவனாவது ஒருத்தன் இருப்பான், ஆத்தோடு போவான், கரையோடு போகான், ஒரு உடப்பு போகும் அல்லது ஒரு பஸ்ஸு போகிற ரூட்டில் ஒரு ரயில் போகிற தண்டவாளத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருந்துச்சுன்னா உடனே அந்த அசம்பாவிதத்தை தன்னால் முடியாட்டியே மேலிடங்களுக்கு சொல்லி மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து அந்த அசம்பாவிதத்தை தடுக்கக்கூடிய ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அதுவும் ஆசை தான், ஆசையால் வர்றதான். அதுவும் அந்த ஆசை கர்மா இவனுக்கு ஒரு யோக கர்மாவாக மாறும். இவனுடைய வாழ்க்கையில் நடந்து கடந்து போகும்போது அவனுக்கு அது எந்தோ ஒரு இடத்துல உதவி செய்யும். இதுதான் ஆசை கர்மா. ஆனால் ஆசையால் ஏற்பட்ட கர்மா பெரிய துன்பம். அசோக சக்கரவர்த்தி சொன்னார், எத்தனையோ பதவிக்காக ஆசைப்பட்டு எத்தனையோ உயிர்களை துறந்து போரில் மடிஞ்சு குத்துயிரும் கொலையுருமாக கிடக்கிறத பார்த்துட்டு எனக்கு இந்த ஆசையால் ஏற்பட்ட இந்த பதவியே வேண்டான்ட்டு துறவரம் பூண்டார். புத்தர் அதைத்தான் சொன்னார், ஆசையே மனிதனுடைய துன்பத்திற்கு காரணம் என்று. அதனால் ஆசை கர்மா ரொம்ப மோசமானது. இந்த ஆசை கர்மாவுடைய பலன் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆசையால் ஒருத்தன் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு பண்ணிவிட்டு அவன் மட்டும் ஒரு சுகபோகத்தை அனுபவிக்க போகும்போது அவன் குடும்பம் சார்ந்த வகை அத்தனையும் பாதிக்கப்படும். அந்த குடும்பத்தோட ஒரு சக்கரத்துக்குள்ளே இருக்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குடும்பம் அத்தனையும் பாதிச்சு போயிடும். இது ஆசை கர்மா. அதிகார கர்மா ஒன்று இருக்கும். அதிகாரத்தினால வாத்தியாராக இருக்கலாம், போலீஸ்காரலாக இருக்கலாம், எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், பெரிய பதவியில் வகிக்கலாம். ஒரு அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி தன்னக்கோ தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கோ தனக்கு வேண்டப்பட்டவருக்கோ தன்னால் லஞ்சம் வாங்கப்பட்டவருக்கோ ஒரு பாதிப்பான ஒரு செயலை ஏற்படுத்தி விட்டால் அந்த அதிகார கர்மாவாகப்பட்டது அவனை மட்டும் அழிக்காது, அவன் இனத்தையே அழித்துவிடும். அவனுடைய வம்சத்தை அத்தனையும் 7 தலைமுறையை எப்பயும் இல்லை எந்த இடத்துலையும் அழிச்சுவிடும். இது அதிகார கர்மா. அதிகார கர்மாவிலே சுபகர்மா என்பது ஒரு அதிகார தோரணைக்கு வந்த பிறகு, ஒரு பதவிக்கு வந்த பிறகு, ஒரு ஆசிரியராக வந்த பிறகு, ஒரு எம்எல்ஏவாக வந்த பிறகு, எம்பியாக வந்த பிறகு இந்த மக்களுக்கு இந்த பகுதியில் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு கிடைக்காம இருக்கோ அதெல்லாம் செய்ய வேண்டி முனைஞ்சி அதாவது ஒரு முயற்சியோடு செஞ்சு கொடுக்கக்கூடிய அந்த சுபகர்மா அவனுடைய சந்ததியை வளர்க்கும். இதில் ஆசை கர்மாவும்
அதிகார கர்மாவும் இந்த விதத்தில் தான் போகும். ஆனால் கோபக்கர்மா கெட்ட பயோட்டு. இயற்கையிலேயே பிறவியிலேயே இருக்கிற ஒரு கோபக்காரர்களுக்கு கண்டிப்பாக எந்த வித நல்ல விஷயத்தையும் தர விடாது. அது ஒரு ஒரு வகையில் சுற்றி சக்கரை மாதிரி பின்னடைவையே தந்துக்கிட்டு இருக்கும். இது இயற்கையிலேயே பிறவியில் இருக்கிற கோபக்கர்மா. சில நேரங்களில் நல்லவர்களாக இருப்பாங்க, ஒரு நல்ல மாணவனாக இருப்பான், அவனை ஆசிரியரோ அல்லது சக மாணவனோ தப்பு செய்யாதவனை இவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லி அந்த தப்பை இவன் மேலே பழியை தூக்கி போடும்போது இவனுக்கு கால்வாசி கர்மாவும், அந்த தவறை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பண்ணுறவங்களுக்கு முக்கால்வாசி கர்மாவும் பரிசீலனை படிக்கும். இது ஒரு கர்மா. ஆக அதிகார கர்மாவும் நன்மையும் தரும் தீமையும் தரும். நன்மை வகையில் போகும்போது நன்மையை செஞ்சு சுபகர்மாவாக மாறும், தீமையை செஞ்சு தீமை கர்மாவாக மாறும். இந்த கர்மாவும் அவனை மட்டும் அல்லாது அவனுடைய இனத்தையே அழிச்சுப்படும். இப்போ ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊரில் போய்ட்டு ஒரு வம்பை பண்ணிட்டு வருவான், ஒருத்தன் வெட்டிட்டு வருவான், கொத்திட்டு வருவான். இன்ன ஊருக்காரன் தான் வெட்டிட்டான்னு முதல்ல அந்த ஊருக்கு கெட்ட பேர், பிறகு கிட்ட பிடிச்சி வந்தால் அவனுடைய வம்சத்துக்கு கெட்ட பேர். அந்த கெட்ட பேர் இவனுடைய விதி பயனை நாம் ஜாதகத்தில் பார்ப்போம். நீ 4 தலைமுறைக்கு முன்னாடி கொலை செஞ்சுருக்க, குற்றம் பண்ணியிருக்க, அதோடைய தாக்கம் தான் இப்போ உன்னுடைய குடும்பத்தை சுற்றி படிக்குது பிடிக்குது. குறி சொல்கிறவன்லேருந்து, ஜோசியம் பார்க்குறவன்லேருந்து, பிரசன்னம் பார்க்குறவங்கலேருந்து, வாசாப்பு இருக்குது, சாபம் இருக்குது, நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புரிஞ்சுக்கிட்டிங்களா? 3 வகை கர்மாவும் ஆசையாலேயும் அதிகாரத்தினாலேயும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆசை கர்மா, அதிகார கர்மா, கோபக்கர்மா. கோபக்கர்மா கெட்ட போயிட்டு அது என்ன பண்ணும் அப்படின்னா, அறியாமல் தெரியாமல் அந்த திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி 8 நொடிக்குள்ளேயே கோபம் உச்சாணிக்கு போகும். நீ செத்துப்போ அப்படின்னு சொல்கிறது, தானே செத்து போகிறதுக்கு என்றது, இதெல்லாம் அந்த 8 செகண்டுக்குள்ளேயே முடிஞ்சு போயிருங்கிறான். இந்த கோபக்கர்மா வாழுற வரைக்கும் தன்னையே அப்படியே நெருப்பில் விழுந்த என்ன சொல்கிறது, வெட்டில் பூச்சி மாதிரி, ஒரு தகாத வெயிலில் தூக்கி போட்ட மண்புழு மாதிரி துடித்து தான் ஒவ்வொரு கட்டத்தையும் தாண்டி வாழ்நாள் வரைக்கும் அந்த கர்மாவுடைய தாக்கம் அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் கோபத்துக்கு மட்டும் ஒரு பாடலே இருக்கிறது. எப்படின்னா, அனைத்து உயிரும் ஒன்றென எண்ணி அனைவருக்கும் அரும்பசி ஆற்றி மனதுள்ளே பேதம் பொய் சூது வஞ்சம் கடும் சினம் தவிர்ப்பாயில் செய்தவம் வேறொன்றும் உண்டோ. எப்படி சினத்தை கடுமையான சினம்னே சொல்கிறாங்க. அந்த கடுமையான சினம் கெடுத்துப்படுமா. அதனால் கண்டிப்பாக கோபத்திலிருந்து எவன் ஒருவன் வெளியில் வருகிறானோ, சாந்த சொரூர்வியாக கோபத்தை அடக்கி வாழ வருகிறானோ, அவனுக்கு கர்மாவுடைய வினைப்பயன் கண்டிப்பாக வராது. எந்த கர்மா? கோபத்தினால வர்ற கர்மா. இந்த கோபத்தை தூண்டுறது ஜாதகத்தில் என்னென்னா செவ்வாயும் சனியும் தான். 8ல் சனியோ 8ல் செவ்வாவோ, செவ்வாய் சனியை பார்த்தாலோ சனி செவ்வாயை பார்த்தாலோ கண்டிப்பாக அவன் கோபக்காரனாகவே இருப்பான். சில நேரங்களில் அந்த கோபம் தனக்கு நல்லதையும் செய்யும், கெட்டதையும் செய்யும். கோபத்தினால நல்லது பெரும்பாலும் நடந்திருக்காது. நான் கோபத்தில் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், கோபத்தில் அள்ளி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன், கோபம் வந்துச்சு என்னால் தாங்க முடியலை, அதனால் போனால் போதுன்னு எல்லாத்தையும் தூக்கி விட்டஞ்சிட்டு வந்துட்டேன், அப்படி இப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோபம் எந்த அளவுக்கு போகும், அந்த கோபத்தை எவர் ஒருவர் தூண்டுகிறாரோ, அந்த கோபத்துக்கு எவர் ஒருவர் தள்ளப்படுகிறாரோ, இந்த கர்மா கெட்ட பயோட்டு. ஆசை கர்மாவும் அதிகார கர்மாவும் தன்னையும் தன் இனத்தையும் அழிக்கக்கூடியது. ஆனால் தன்னையே நொந்து வெந்து வாழக்கூடிய அளவுக்கு கோபக்கர்மா வரும். ஆகையால் இந்த கர்மாவெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாயும் சனி மட்டும்தான் செய்யும். ஆண்டாண்டு காலத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி வரப்போகிற நாட்களையும் சரி இந்த கிரகங்களில் செவ்வாய் சனி 2மே சேர்ந்து கோபத்தை உண்டு பண்ணுவது, கர்மாவை உண்டு பண்ணுவதுடைய வேலையே அதுதான். ஆகையால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும், நண்பர்கள் அனைவரும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதற்காக இப்பதிவை பதிவிடுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.